13 வயதிலேயே கட்டாய திருமணம். பெற்ற தந்தையே பாலியல் தொந்தரவு செய்ய முயற்சி. அப்பா பொண்ணுகிட்ட எப்படியா மேடம் நடந்துக்கிறது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. எங்க அக்கா வந்து ஒரு பையனை லவ் பண்ணா மேடம். வீட்டுல தெரிஞ்சனால எங்க அக்காக்கு வந்து வேற ஒரு பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க மேடம். சரி. அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல மேடம், பிடிக்கலன்னா எதுவுமே சொல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் மேடம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எங்க அக்கா வந்து லவ் பண்ணோட ஓடி போயிட்டான் மேடம். அதனால அவங்களுக்கு என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேடம். எப்ப நடந்ததுமா அது? 1 year இருக்கும் மேடம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. என்ன வயசுமா உனக்கு இப்போ? 14 தான் மேடம் ஆகுது. 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அப்ப நீங்க சொல்லியா அது வேண்டான்னு? நான் ரொம்ப சொன்னேன் மேடம், வேணாண்டா சொன்னேன் மேடம். எங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்பா கத்தியெல்லாம் எடுத்து கிழிச்சுக்குவான், கண்ணாடியெல்லாம் எடுத்து கையில கிழிச்சுக்குவான்னு சொல்லி ரொம்ப மிரட்டினான் மேடம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் அப்பயும் வேணான்னு சொன்னேன் மேடம். என்னை அடிச்சு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேடம். ஒரு வருஷம் எப்படி இருந்ததுமா உன் வாழ்க்கை? ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மேடம், அசிங்கமா பேசுறாங்க மேடம். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அப்பா மட்டும்தான் மேடம், அக்காவும் போயிட்டு அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க மேடம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அப்பா வந்து மேடம் எல்லார்கிட்டயும் நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு போய் சொல்லிட்டாரு மேடம் எல்லார்கிட்டயும். ரொம்ப கொடுமை பண்றாங்க மேடம், எனக்கு இருக்கவே பிடிக்கல மேடம், அசிங்கமா பேசுறாங்க மேடம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எங்க வீட்டுக்காரையும் சப்போர்ட் பண்றதே இல்ல மேடம், அப்பாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மேடம். பாவம். இது வந்து குழந்தை திருமணம், இது வந்து சட்டப்படி இட்ஸ் a crime. ஓ நீ அப்படி வரியா? சரி, அவங்களே தான் சொன்னாங்க போன்ல. நான் கட்டி விழுப்பு தான் மாமா கல்யாணம் பண்ணலாம் இல்ல மேடம், நான் சொல்லவே இல்ல மேடம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். அந்த பொண்ணை விடுறது இல்ல ஜெயிலுக்கு போறது. 13 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ நல்லா தானே இருந்த, ஒரு வருஷம் குடும்பம் பண்ணி கேட்டா என்ன அர்த்தம்? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பிராயசத்தம் நான் என்ன தண்டனை அனுபவிக்க சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. தண்டனை தான் உங்க பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்களே. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? அப்பாவா நான் வந்து என் கடமையை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இது கடமைங்களா? வேற வழி இல்ல மேடம். தெரியுது, நீ மூடு. 2004ல இருந்தாங்க. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல, இந்த பசங்களுக்காக தான் வந்தீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு எனக்கு தோணவே வேண்டாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? இன்னொரு நான் கல்யாணம் எந்திரிச்சு பண்ணாரு. கும்பிடலாம்னு நினைச்சேன். இல்ல மேடம், உங்களோட ஃபியூச்சருக்காக தான் நம்ம பண்ணது. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? எங்க 2வது அம்மா வந்து ரொம்ப அடிச்சாரு மேடம். அடிச்சு நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சாரு மேடம். மாற்றம்டா, மாற்றம்டா, மாற்றம்டா. இவர் டார்ச்சர் தாங்க முடியாம இவங்க போயிட்டாங்க மேடம். போயிட்டதுக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு கல்யாணம் பண்ணாரு மேடம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 3வதா கல்யாணம் பண்ணாரு மேடம். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. அந்த அம்மா எங்க? அவங்களையும் அடிச்சிட்டாரு மேடம், துரத்திட்டாரு மேடம். சாம்பார் ஆப் எனக்கு. உங்க அம்மா இன்னொரு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க மேடம். 4வதவா? நல்ல அம்மா, நல்ல பையன். உங்களை நல்லா பாத்துப்பாரா? எங்கேயும் எங்க அக்காவை குடிச்சிட்டு வந்து தினமும் அடிப்பாரு மேடம். ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எங்க அக்காட்ட தப்பா பேசுவாரு மேடம். தினமும் எங்க அக்கா என்கிட்ட அழுவா மேடம். இந்த நைட்ல தனியா தூங்கிட்டு இருந்த மேடம், பக்கத்துல இருந்து என் மேல கைப்படாது மேடம். சரி சரி. அப்ப தடுப்பாங்க, பரவாயில்ல நான் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்றாரு மேடம். என்கிட்ட வந்து மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. எனக்கு எப்படி இருந்திருக்கு மேடம்? ஒரு பெத்த அப்பா பொண்ணுகிட்ட எப்படியா மேடம் நடந்துக்கிறது? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. நான் போய் சொல்லல மேடம், உண்மையாவே என்கிட்ட கூட வராது. எங்க அக்கா ரொம்ப தப்பா நடந்துருக்காரு. I am sadist man. நிச்சயமா நீ சொல்றத நம்பலாமா? என் மேல சத்தியமா நம்பல மேடம். நீங்க
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவங்க ஒய்ஃப் பேரு, ரேஷன் கார்டை பத்தி பேசுறீங்க. எல்லாத்தையும் நீங்க பாலியல் கொடுமை பண்ணிருக்கீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணிருக்காரு அவரு? மேல கையெல்லாம் போட்டு பத்துக்கோவா அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு. ஏன் இப்ப மேல சொன்னது சத்தியம் மேடம்? எங்க அம்மா மேல சத்தியமா இது எல்லாமே உண்மை மேடம். ஏன்பா இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அக்கா கிட்ட? அவ உங்களுக்கு அப்படி என்னப்பா பாவம் பண்ணா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவ பண்ணதே பாவம் தான். என்ன பாவம் பண்ணா அவ? சொல்லுங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நிஜமா நீங்க என் மேல கை போட்டீங்களா இல்லையா? அன்னைக்கு சொன்னது என்ன சொன்னீங்க நீங்க? என்னம்மா இப்படி பேசுற? என்ன அட பாவி, பச்சை பிள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? என்னம்மா சொல்ற? பரவாயில்ல, அனுசரிச்சுக்கோமா. நான் தானம்மா ஒரு அப்பா பேசுற மேடம். இருக்கிற கலந்து வயல உன் சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வந்துக்கிட்டு என்ன அவளை பாக்குற? இவர் உடனே கைய தள்ளி மேடம், நான் வந்து மேடம் வெளிய போய் நின்னுட்டு இருந்தேன் மேடம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. தூக்கி வளர்த்தோம் நானு. அந்த ஒரு உடல்நலம் சரியில்லை, என்ன பண்ண முடியும் நானு? சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல மேடம். சரி, காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எப்படி அப்பா கைய போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வயசாயாச்சு. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீங்க பண்ண தப்புக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இருக்கா. சரிங்க மேடம். அங்க எல்லாரும் இருப்போம். ஓகே மேடம். சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல, என் பசங்களுக்காக நான் கல்யாணமே பண்ணல, பசங்களுக்காகவே வாழ்ந்தேன். ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன சொன்னவரு 4 கல்யாணம் பண்ணிருக்காரு. இவர் சொல்றது எதையாவது நம்ம நம்ப முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நான் இன்னொரு கல்யாணமே பண்ணல பசங்களுக்காகன்னு சொல்ல ஒரு நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா எப்படி நம்புறது? இல்ல மேடம், அவருக்கு பிரச்சனை காது என்னோட கூட கொடுக்க பிரச்சனை இல்ல முடியாது. மேடம். இப்ப தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அம்மா இறந்து போன 2 பெண் குழந்தைகளை இவர் பாலியல் கொடுமை கொடுத்திருக்காரு. செத்தமுடா, செத்தமுடா, செத்தமுடா. வீட்டுல கூட பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எங்க போவாங்க? வயசு 8th படிக்கிறான் மேடம். அப்பாவ தாம்பத்து ஒரு சொல்றாரு, சீடி போட்டு வரான், போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுன்னு வரான் நைட் வந்து சொல்றா. இப்ப சொல்றா. மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். அவ்வளவு அசிங்கமா வச்சுன்னு இருப்பாராம். இதெல்லாம் பாத்துட்டு இந்த மாதிரி எனக்கு நைட் பண்றேன்னு சொல்லுவாராம் மேடம். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பெத்த பொண்ணாவே பாக்கலையே. பெண்ண மதிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணுவாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. பாலியல் தொல்லை கொடுத்தது உங்க அக்காக்கு நடந்தது. அப்பா தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான். ஒருத்தி இல்ல, அவர் இந்த தந்தை ஸ்தானத்துல இருக்கிறது அத்தனை பேரையும் அவமானப்படுத்தி இருக்காரு. என்ன சார்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். 2 பேரும் என்ன தொல்லை கொடுக்க முடியும்? நீங்க சொல்றீங்க மேடம், கண்டிப்பா தொல்லை கொடுப்பாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்கம்மா. இப்போ நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவா. எந்த நரி நொந்த நரி. எங்களை மாதிரி கொடுமை பண்ணவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் நடக்குதே. இதுதான் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இன்னும் ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணுட்ட நடந்துக்க கூடாது. வீட்லயே பாதுகாப்பு இல்லாம இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறக்கவே கூடாது. இவரு உனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரா? ஆமா மேடம். அதான் முக்கியம். ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? லாஸ்ட் டைம் கேக்குறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? கொடுக்குறேன் மேடம். உங்க கூட நாங்க இருக்கோம். ஓகே மேடம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு